بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال تعالى في موضع آخر: قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون. وقال أيضا: والذين هم على صلواتهم يحافظون. وقال أيضا: إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات والمتصدقين والمتصدقات والصائمين والصائمات والحافظين فروجهم والحافظات والذاكرين الله كثيرا والذاكرات أعد الله لهم مغفرة وأجرا عظيما. அனைத்து புகழும் இந்த வானங்களையும் பூமியை படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே, சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய உத்தமர் சஹாபாக்கள் மீதும், தாபிஈன் தபு தாபிஈன்கள் மீதும், குறிப்பாக இந்த பயானில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, தொழுகையும் உள்ளச்சமும் என்ற தலைப்புக்கு கீழ் சில விஷயங்கள் பார்ப்போம். உங்கள் முன்னால் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, சூரத்துல் மூமினூன் என்று சொல்லக்கூடிய அந்த சூராவுடைய முதலாவது ஆயத்தை எடுத்து ஓதினேன். அதை போன்று சூரத்துல் அஹ்ஸாபுடைய சில ஆயத்துகள் ஓதினேன். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், கத் அஃப்லஹல் மூமினூன், மூமினீன்கள் வெற்றி பெற்றார்கள், வெற்றி அடைந்து விட்டார்கள். மூமினீன்கள் கத் அஃப்லஹ, கத் நிச்சயமாக, அஃப்லஹ வெற்றி அடைந்து விட்டார்கள், வெற்றி பெற்று விட்டார்கள். அல் மூமினூன் மூமினீன்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். எதற்காக வெற்றி பெற்றார்கள்? காரணம் என்ன? என்ன பெரிய பணக்காரர் இருந்தாங்க, அந்தஸ்து இருந்தது, காசு இருந்தது, செல்வாக்கு இருந்தது, பேர் இருந்தது, புகழ் இருந்தது, இதற்காக அவர்கள் வெற்றி பெற்றார்களா? இதற்காக அவர்கள் வெற்றி அடைந்தார்களா? அல்லாஹ் கூறுகின்றான், கத் அஃப்லஹல் மூமினூன், மூமின்கள் வெற்றி பெற்றார்கள், வெற்றி அடைந்து விட்டார்கள். காரணம் பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், மூமின்கள் தொழுவது மட்டும் கிடையாது, தன்னுடைய தொழுகையில் உள்ளச்சத்தை, பணிவு, குஷு என்று சொல்லுவார்கள், அது அவர்கள் பேணுவார்கள். தொழுதால் மட்டும் வெற்றி கிடையாது, தொழுகை எவ்வாறு தொழ வேண்டும் அவ்வாறு தொழுதால் தான் வெற்றி. இன்னைக்கு பல பேர் இருக்கிறாங்க தொழக்கூடியவர்கள், ஆனால் எவ்வாறு தொழ வேண்டும் அவ்வாறு தொழுவதில்லை. அதற்காக தான் நாம் தன்னுடைய வாழ்க்கையில் தொழுகை என்ன மாற்றம் கொண்டு வரலன்னு சொன்ன காரணம் நாம பார்க்கலாம், அந்த தொழுகையில முழுமையான உள் அச்சம் இல்லை. உள்ளச்சம் இருந்தால் அந்த தொழுகை நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். இது ஒரு காரணம் தான். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், மோமின்கள் வெற்றி அடைந்தார்கள் என்றால் தொழுகையில் அவர்கள் உள்ளச்சத்தை பேணுவார்கள், குஷு பேணுவார்கள், பணிவோடு இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அன்பார்ந்தவர்களே, உங்கள் முன்னால் சூரத்துல் அஹ்ஸாபுடைய ஆயத்தை எடுத்து வைத்தேன். இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் மூமினீன வல் மூமினாத். இந்த ஆயத்துடைய தஃப்சீரில் முஃபஸ்ஸிரீன்கள் கூறுகிறார்கள், ஒரு சஹாபிய பெண்மணி, அநேகமா உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவர்களும் சில சஹாபிய பெண்மணிகளும் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஏன் அல்லாஹ் தஆலா பெண்களை குறித்து, பெண்களுக்காக அவர்களை நேராளையாக அழைத்து ஒரு ஆயத்தை இருக்கலையே கேட்டார்கள். உடனே அல்லாஹ் தஆலா பதில் அளித்தான். என்ன? உடனே அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி, இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், நிச்சயமாக கட்டுப்படக்கூடிய ஆண்கள் பெண்கள்,
வல் மூமினீன வல் மூமினாத், ஈமான் கொண்டு வந்த ஆண்களும் பெண்களும் என்று அல்லாஹ் கூறிவிட்டு அவர் நிறைய பண்புகளை எடுத்து வைத்து ஒரு பண்பு கூறுகின்றான், வல் காஷிஈன வல் காஷிஆத், பெண்களையும் ஆண்களையும் தொழுகையில என்ன உள்ளச்சத்தை பேணக்கூடிய பெண்களும் இருக்கிறார்கள் ஆண்களும் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்தான், அந்த கேள்விக்கு பதில் கொடுத்தார். அன்பார்ந்தவர்களே, அது மட்டுமல்ல, பாருங்கள், நாம் பார்த்தோம் என்றால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கொடுத்த எல்லா தர்பியத்துல பார்த்தோம்னு சொன்னா, தொழுகை மட்டும் எவ்வாறு தொழ வேண்டும், நீங்க சஜ்தா செய்யணும் ருக்கு செய்யணும் மட்டும் கற்றுக் கொடுக்கல. தொழுகையில முக்கியமான விஷயம் ஹுஷு ஹுசு என்று கூறுவார்கள். என்ன ஹுஷு ஹுது என்றால் உள்ளச்சம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன், மோமின்கள் தன்னுடைய தொழுகையை பாதுகாப்பார்கள் என்று கூறுகிறார். மோமின்கள் தன்னுடைய தொழுகையை பாதுகாப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்கள், தொழாதவர்களுக்கு தண்டனை இருக்கு, தொழாதவர்களுக்கு வேதனை இருக்கு, அஸாப் இருக்கு, எல்லாம் இருக்கின்றது. ஆனால் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல எடுத்து பார்த்தோம் என்றால் ஃபவைலுல் லில் முஸல்லீன் சொல்றான். அல்லாஹ் தொழுகையாளிகளுக்கு கேடு சொல்றான். அல்லாஹ் தஆலா தொழுதவர்கள் ஏன் கேடு, தொழாதவர்களுக்கு கேடுன்னு சொன்னா பரவாயில்ல, ஃபவைலுல் லில் முஸல்லீன் தொழுகையாளி கேடு. ஏன்? அவர்கள் தொழுகிறார்கள், ஆனால் தன்னுடைய தொழுகையில் ஹுஷூ ஹுது உள்ளச்சம் இல்லாமல் தொழுகிறார்கள். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான் தொழுகையாளிகளுக்கு கேடு. சூரத்துல் மரியம் என்று சொல்லக்கூடிய அந்த சூராவில் அல்லாஹ் கூறுகின்றான், ஃபஹலஃப மின் பாதிஹிம் ஹல்ஃபுன் அதாஉஸ் ஸலாத். ஃபஹலஃப மின் பாதிஹிம் ஹல்ஃபுன், இதற்கு முன் சென்ற சமுதாயம் இருந்தது, அவர்கள் அதாஉஸ் ஸலாத் தன்னுடைய தொழுகை வீணாக்கினார்கள். எவ்வாறு வீணாக்கினார்கள்? ஃபஹலஃப மின் பாதிஹிம் ஹல்ஃபுன் அதாஉஸ் ஸலாத் வத்தபஉஷ் ஷஹவாத், அவர்கள் தொழுகை ரசூலுல்லாஹ் எவ்வாறு தொழ வேண்டும் என்று கற்றுக்கொண்டார்களோ அதையெல்லாம் எடுத்து போட்டுட்டு மனைச்சையாக அவர்கள் தொழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்காக கூறுகின்றார், இதற்கு முன் சமுதாயம் இருந்தது, அவர்கள் தொழுதார்கள், மாற்று கருத்து அல்ல, தொழுதார்கள், அவர்கள் 5 வேளை தொழுகை தொழுதார்கள், ஆனால் அதாஉஸ் ஸலாத் அவர்களுடைய தொழுகை அவர்களை வீணாக்கி கொண்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். அப்போ பாருங்கள், நாம் எத்தனை தொழுகை தொழுகின்றோம். நம்மளுடைய தொழுகை நமக்கு அவ்வளோ நம்பிக்கை. என்ன, ஜோஹர் தொழுதுட்டோம்னு சொன்னா, ஃபஜர் தொழுதுட்டோம்னு சொன்னா அவ்வளோ நம்பிக்கை வந்துட்டு சொர்க்கம் கிடைச்சிருன்னு சொல்லி. ஆனால் சஹாபாக்கள் ஒவ்வொரு தொழுகையும் தொழுது அந்த தொழுகை அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லை என்று அவர்கள் பயப்படுவார்கள், அவர்கள் நடுங்குவார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, பாருங்கள், இன்னைக்கு தொழுகை விஷயத்தில் நாம் பார்த்தோம் என்றால் ஹுஷு ஹுது இல்லாமல் பெரும்பாலான மக்கள், ஒரு பக்கம் பார்த்தா தொழுகையாளிகளின் எண்ணிக்கையே குறையும், தொழுறது இல்லை. இன்னொரு பக்கம் தொழக்கூடியவர்கள் இருந்தாலும் அதில் ஹுஷு ஹுது இல்லாமல் உள்ளச்சம் இல்லாமல் தொழுகிறார்கள். இந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. இந்த தொழுகை தன்னுடைய வாழ்வில் மாற்றம் கொண்டு வர. இப்போ ஹுஷு ஹுது என்றால் என்ன, ஹுஷு ஹுது உள்ளச்சம் என்றால் என்ன, இதை எதற்காக கூறுகிறார்கள், இப்படி என்றால் என்ன என்று நாம் பார்த்தோம் என்றால், ஹுஷு ஹுது என்றால் உள்ளச்சம் என்றால் தன்னுடைய உள்ளத்தை அல்லாஹ்வின் பக்கம் சாய்ப்பது. மாயில்னு சொல்லுவாங்க, சாய்தல், தன்னுடைய உள்ளத்தை அல்லாஹ்வின் பக்கம் சாய்வது, குனியை வைப்பது, இதுதான் ஹுஷு ஹுது. ஆனால் இன்னைக்கு மக்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, சுப்ஹானல்லாஹ், ஹுஷு ஹுதுன்னு சொன்னா தலையே சாச்சிக்கிறாங்க, உடம்பு சாச்சிக்கிறாங்க, குனிஞ்சு நிக்கிறாங்க தொழுகையில. இது ஹுஷு ஹுது, இதுதான் உள்ளச்சம் நினைச்சுக்கிறாங்க. இல்லை, உள்ளச்சம் என்றால், ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சஹாபி பார்த்தார். அவர்கள் குனிஞ்சு தொழுதுட்டு இருந்தாரு, ரொம்ப பணியோடு தொழுதுட்டு இருந்தார். சொன்னார்கள், லவ் ஹஷா கல்பஹு லரஃபஅ ரஸஹு, உன்னுடைய உள்ளம் குனிஞ்சு இருந்தால் நீ நிமிர்ந்து இருப்ப, உன்னுடைய உள்ளம் இங்க குனியல, உன்னுடைய உள்ளச்சம் இங்க வரல, அதனால நீ குனிஞ்சு இருக்கிறன்னு சொல்றாங்க. அதற்காக உள்ளச்சம் என்றால் தன்னுடைய உள்ளத்தை அல்லாஹ்வின் பக்கம் சாய்வது, உலகத்துடைய எல்லா விஷயங்கள் விட்டு தள்ளிட்டு அல்லாஹ்வின் பக்கம் வருவது, இதுதான் ஹுஷு ஹுது. இது எவ்வாறு பேண வேண்டும் என்றால் இதற்கான சில விஷயங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்கள், அதற்கு முன் பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்கூ செய்யக்கூடிய அந்த ருக்கூவில் நிறைய துஆக்கள் இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதுல ஒரு துஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பாக ஓதுவார்கள். ரவாஹு முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்கூல இந்த துஆ ஓதி இருக்கிறார்கள் என்று சஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் வருகிறது. அல்லாஹும்ம லக ரகஅது வபிக ஆமன்து வலக அஸ்லம்து خشع لك سمعي وبصري ومخي وعظمي وعصبي
என்ன கூறுகிறார்கள்? அல்லாஹும்ம ருக்குல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இந்த துஆ ஓதுறாங்க. அல்லாஹும்ம லக ரகஅத்து, அல்லாஹ் நான் உனக்காக ருக்கு செய்தேன், அல்லாஹ் உனக்காக நான் ருக்கு செய்தேன். ரபிக ஆமன்து, உன் மீது நான் ஈமான் கொண்டு வந்தேன். நீ சொன்ன எனக்காக நீ ருக்கு செய் என்று நான் ஈமான் கொண்டு வந்து உடனே நான் என்ன செய்ய கட்டுப்பட்டு ஈமான் கொண்டு வந்து ருக்கு செய்தேன். அதற்கு பிறகு கூறுகிறார்கள் வலக அஸ்லம்து, நீ சொன்ன எல்லா விஷயத்துக்கும் நான் கட்டுப்பட்டு விட்டேன். அதற்கு பிறகு கூறுகிறார்கள் ஹஷஅலக சம்இ, என்னுடைய காது உன்னிடத்தில் நான் சாய்த்து விட்டேன், என்னுடைய காது நான் என்ன செய்து விட்டேன், உனக்காக என்னுடைய காது உன் முன்னாடி நான் சரண்டர் பண்ணிட்டேன்னு சொல்றான். ஹஷஅலக சம்இ, என்னுடைய கண்ணு உன் பக்கம் வந்து விட்டது. வபஸ்ரி வமுஹி வஅஸமி, என்னுடைய எலும்புகள் உன் பக்கம் வந்து விட்டது, உன் பக்கம் சாய்ந்து விட்டது. வஅஸமி வஅஸபி, என்னுடைய உடல்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகள் உன் பக்கம் சாய்ந்து விட்டது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வார்கள் என்று சஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் வருகிறது. அன்பார்ந்தவர்களே, அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளச்சம் இல்லாத தொழுகையை கொண்டு, உள்ளச்சம் இல்லாத உள்ளத்தை கொண்டு அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடி இருக்கிறார்கள். இன்னைக்கு நிறைய பேர் தொழுறாங்க, ஆனால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துனியாவுக்கு ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்று பட்டத்தை கொடுத்து, இந்த துனியாவுக்கு முஅல்லிம், ஆசிரியராக எல்லா விஷயத்தை கற்றுக் கொடுப்பதற்காக அனுப்பப்பட்ட ரசூலை கேட்கிறாங்க. அல்லாஹ்விடம் என்ன பாருங்கள், ஹதீஸில் வருகிறது. சஹீஹுல் ஜாமி, சஹீஹ் முஸ்லிம், புகாரி 2 நூலிலும் இந்த ஹதீஸ் இருக்கின்றது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உள்ளத்தை கொண்டு அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடினார்கள். எந்த உள்ளத்தில் தொழுகை நேரத்தில் இரையச்சமும் உள்ளச்சமும் குஷூ குசூ பணிவு இல்லாமல் இருக்கின்றதோ அந்த உள்ளத்தை கொண்டு பாதுகாவல் தேடினார்கள். ஹதீஸில் வருகிறது, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் கல்பின் லா யக்ஷா, அல்லாஹ்வே நான் அந்த உள்ளத்தை கொண்டு, அந்த இதயத்தை கொண்டு உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். எந்த உள்ளத்தில் உன்னுடைய பணி, உனக்காக பணிவு செய்யக்கூடிய அந்த செயல் குஷூ குசூ உள்ளச்சம் இரையச்சம் இல்லையோ அதை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகின்றேன் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, குஷூ குசூ உள்ளச்சம் இது ரொம்ப ரொம்ப எந்த இடத்துல தேவைப்படுகிறது என்றால் இபாதத் விஷயத்தில். இபாதத் விஷயத்தில் உள்ளச்சம் இருந்தால் மட்டும்தான் அந்த இபாதத்துடைய ஹக் நாம் நிறைவேற்ற முடியும். உள்ளச்சம் இல்லாமல் நம்ம இபாதத் செஞ்சுன்னு சொன்னா ஏதோ வந்தோம், ஏதோ தொழுதோம், ருக்கு செஞ்சோம், இது செஞ்சோம், அது போல போயிட்டோம், அந்த மாதிரி முடிஞ்சிடும். அதனுடைய பலனும் கிடைக்காது, அதனுடைய சவாபும் கிடைக்காது, நன்மையும் கிடைக்காது. மறுமையில் அந்த தொழுகை நம்மிடத்துல அல்லாஹ் சிபாரிசும் செய்யாது. அதற்காக கூறுகிறார்கள், தொழுகை குஷூ குசூ சொல்லக்கூடிய உள்ளச்சம் சொல்லக்கூடிய அந்த பண்பு எப்பவுமே என்ன செய்ய வேண்டும், நம்மளுடைய இபாதத்தில் கொண்டு வர வேண்டும். கூறுகிறார்கள், குர்ஆன் ஓதும் போது குஷூ குசூ உள்ளச்சம் தேவை. இல்லை என்றால் அந்த குர்ஆன் ஓதக்கூடிய இன்ட்ரெஸ்ட் போயிடும். துஆ செய்யக்கூடிய நேரத்தில் உள்ளச்சம் தேவை. அதே போன்று ஜிக்ர் செய்யக்கூடிய நேரத்தில் அதிகமாக தொழுகையில் உள்ளச்சம் தேவை என்று அல்லாஹ் தஆலா கூறினான். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், முஃமினீன்கள் தன்னுடைய தொழுகையில் அவர்கள் உள்ளச்சத்தை பேணுவார்கள், பணிவு பேணுவார்கள், குஷூ குசூ கொண்டு வருவார்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அன்பார்ந்தவர்களே, பாருங்கள், அந்த எந்த தொழுகையில் உள்ளச்சமும் குஷூ குசூ இல்லை என்றால் அந்த தொழுகையே கிடையாது. ஹதீஸில் வருகிறது, நகரல் குராப் என்ற வார்த்தை வருகிறது. காக்கா எவ்வாறு கொத்துமோ அவ்வாறு கொத்திட்டு போகக்கூடிய தொழுகை தான் அது. நகரல் குராப் ஹதீஸுடைய வார்த்தை. அந்த மாதிரி தொழுகை எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நான் உறுதியாக கூறுவேன், நம்மள சார்ந்த எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் எவ்வாறு தொழுதார்களோ அவ்வாறு கற்றுக்கொள்வதற்காகவும் நேரம் இல்லாம இருக்கு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு தொழுதார்களோ இன்னைக்கும் அந்த தொழுகை யாருக்குமே சரியா தெரியாது. ஏன் தெரியாதுன்னு சொன்னா, ஒன்று கற்றுக்கொள்வதற்காக நாம் டைம் கொடுத்தாலும் அவர்கள் டைம் கொடுக்கல. இரண்டாவது, டைம் கொடுத்தாலும் சில இமாம்கள் அவங்களுக்கே தெரியாது எப்படி தொழணும், எப்படி தொலை வைக்கணும், எப்படி ஓதி கொடுக்கணும், எப்படி அந்த துஆக்கள் ஓதணும். அதற்காக அவர்களும் எவ்வாறு இருக்கிறார்களோ அதே பார்த்து பெரும்பாலான மக்கள், என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்றேன், நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கிறேன், நீங்க எப்படி தொழுதீங்கன்னு சொன்னா, நான் எங்க அப்பாவை பார்த்தேன், சின்ன வயசுல இருந்து அப்பாவை பார்த்தேன், அப்படிதான் தொழுதிட்டு இருக்கிறேன்னு சொல்றாங்க. அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்காக தொழுது காட்டினார்கள்? சஹாபாக்களை சொன்னார்கள், ஸல்லூ கமா ரஅய்துமூனி உஸல்லி, நீங்கள் தொழுகை நிலைநாட்ட வேண்டும், தொழ வேண்டும். எவ்வாறு? மனசுக்கு வந்தபடி கிடையாது, மன இச்சையாக கிடையாது. எவ்வாறு என்னை தொழுவது நீங்கள் கண்டீர்களோ பார்த்தீர்களோ அவ்வாறு தொழ வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போதான் அந்த தொழுகையில குஷூ குசூ வரும்,
அந்த தொழுகையான நன்மை கிடைக்கும். அந்த தொழுகை நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும். அன்பார்ந்தவர்களே, பாருங்கள், குஷு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஹுஸைஃபா பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பாக இந்த ஹதீஸ் எடுத்து வைக்கிறாங்க. அவ்வலு மா தஃகிதூன மின் தீனிக்கும் அல் குஷூ கூறுகிறார்கள், முதலாக நீங்கள் உங்களுடைய மார்க்க விஷயத்தில் வீணாக்குவீர்கள், வீணடிப்பீர்கள். எதுன்னு சொன்னா குஷூன்னு சொல்றாங்க. உள்ளச்சம் தான் நீங்க வீணாக்குவீங்கன்னு சொல்றாங்க. முதலாக உங்களுடைய மார்க்க விஷயத்தில் பெரிய பெரிய விஷயங்கள் கிடையாது, பெரிய பெரிய அமல்கள் கிடையாது. அல் குஷூ, தொழுகையில உள்ளச்சம் இல்லாமல் நீங்கள் தொழுவீர்கள், வீணாக்குவீர்கள் என்று ஹுஸைஃபா பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள். அதற்கு பிறகு கூறுகிறார்கள், லா தரா ஃபீஹிம் காஷிஆ, தொழுவதற்காக பள்ளி நிறைஞ்சிருக்கும், மக்கள் ஒன்று கூடி இருப்பார்கள், எல்லாம் இருப்பார்கள், ஆனால் உள்ளச்சம் இருக்காது, குஷூ இருக்காது கூறுகிறார்கள். இன்னைக்கு அதுதான் இருக்கு நம்மளுடைய சமுதாயத்தில். நம்ம பள்ளி வாசல்கள் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் பாக்கியத்தை தந்தான். ஆனால் நாம் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். யாரையும் டிமோட்டிவேட் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. இந்த விஷயம் நான் கஷ்டப்பட்டு அங்கிருந்து வீட்டிலிருந்து வரோம், வசூல் செஞ்சுட்டு வரோம், எல்லாம் என்ன கஷ்டம் இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக வந்து நிற்கிறோம். அதில் இந்த விஷயத்தை கவனம் செலுத்த வேண்டும், குஷூ கொண்டு வருவதற்காக. பாருங்க, இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் இமாம் இப்பாது மறந்துட்டாருன்னு சொன்னா எத்தனை ரக்காத்து தொழுதாருன்னு சொல்றதுக்கு சில பேர் தான் சுப்ஹானல்லாஹ் சொல்லுவாங்க. பல பேருக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு டவுட்டா இருந்துச்சு, நான் சொல்லிட்டு தப்பாயிரும். அந்த மாதிரி ஒரு நிலை இருக்கு. அதற்காக தான் கூறினார்கள், அவ்வலு மா தஃகிதூன மின் தீனிக்கும் அல் குஷூ, முதலாக உங்களுடைய தீன்ல நீங்க என்ன வீணாக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா அல் குஷூ, நீங்க வீணாக்கிடுவீங்கன்னு சொல்றாங்க ஹுஸைஃபா பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு. அதுல என்ன சொன்னா பாருங்க, சுப்ஹானல்லாஹ், ஒரு நிகழ்வு எடுத்து வைக்கிறாங்க மார்க்க அறிஞர்கள். ஒரு ஊர்ல ஒரு இமாம் தப்பு செஞ்சுட்டாரு தொழுகையில். எத்தனை ரக்காத்துன்னு சொல்லிட்டு இமாம் சொல்றாரு 4 ரக்காத் நான் தொழ வச்சுட்டேன்னு சொல்லி. இன்னொரு பல மக்கள் சொல்றாங்க, இல்ல இமாம் 4 ரக்காத் தொழ வச்சுட்டாரு, அவர் சொல்றாருன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் தொழ வச்சிருப்பாரு. இமாமுக்கு பின்பற்றது இந்த விஷயத்திலையும், எந்த விஷயத்துல இமாம் தப்பு செஞ்சா அதெல்லாம் தெரியாது, இமாம் சொல்லிட்டாரு நம்ம இது பண்ணிப்போம், ஓகே ஹைர், அவருடைய நல்ல நம்பிக்கை, நல்ல எண்ணங்கள். ஆனால் ஒருத்தர் அடிச்சு சொல்றாரு, இல்ல இமாம் 3 ரக்காத் தான் தொழ வச்சாருன்னு சொல்லி. இல்லைங்க, இமாம் 4 ரக்காத் தொழ வச்சுட்டாரு, முடிஞ்சு போச்சு. இல்ல 3 ரக்காத் தான் தொழ வச்சாரு. எப்படி சொல்றீங்க? ஆதாரம் எங்க இருக்குன்னு சொன்னா அவருடைய தொழுகையுடைய நிலை பாருங்க, வருத்த தரக்கூடிய ஒரு விஷயம். அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இல்ல என்கிட்ட ஒரு 4 கடை இருக்கு, 3 ரக்காத்ல 3 கடையுடைய கணக்கு போட்டேன், 4வது போடல, அதுக்கு சலாமத்தை கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி தான் நம்மளுடைய நிலை தொழுகையுடைய. என்ன 3 கடையுடைய கணக்கு வழக்கு முடிஞ்சிருச்சுங்க, 4வது போன அவர் சலாம் கொடுத்துட்டாரு. இப்ப என்கிட்ட ஆதாரம் இருக்குல்ல, 3 ரக்காத் நான் திரும்ப தொழுவீங்க. அன்பார்ந்தவர்கள், இப்படியாப்பட்ட தொழுகை, இப்படியாப்பட்ட நிலை இருக்கின்றது இன்னைக்கு உம்மத்து முஸ்லிமாவும். நேரம் தொழுகைக்கு நேரம் கட்டுறது ரொம்ப பெரிய தியாகி மாதிரி உஹது போருக்கு போயிட்டு சண்டை போட்டுட்டு வர மாதிரி வருவார். தொழுத உடனே அப்படியே பாஞ்சு போயிடுவார் வெளியே. என்னன்னு சொன்னா நம்ம வீர வாழ் எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்லி. அன்பார்ந்தவர்கள், இப்படியாப்பட்ட தொழுகை ஒருபோதும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது, பயன் தராது. அதற்காக தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீங்கள் தன்னுடைய தொழுகையில் குஷூ நீங்கள் பேணாதவரை, உள்ளச்சம் பேணாதவரை உங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, உங்களுடைய தொழுகை உங்களுக்கு பயன் தராது என்று தெளிவாக கூறிவிட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, பாருங்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுடைய தொழுகையில் உள்ளச்சம் கொண்டு வர வேண்டும் என்றால் அதற்காக சில விஷயங்கள் கூறியிருக்கிறார்கள். உள்ளச்சத்தை கொண்டு வர வேண்டும், தன்னுடைய தொழுகையில் பேண வேண்டும் என்றால் அதற்காக சில விஷயங்கள் இருக்கின்றது. அந்த விஷயங்கள் நாம் குறிப்பாக செய்ய வேண்டும், செய்தால்தான் அந்த உள்ளச்சம் கொண்டு வர முடியும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். ஹதீஸ் வருகிறது பாருங்கள், ஃபகத் ஸபத அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு قال لا صلاة بحضرة الطعام ولا وهو يدافع الأخبثان. ஒரு சிறந்த ஹதீஸ். ஆனால் இதுல கிரீன் சிக்னல் இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது. என்ன கூறுகிறார்கள்? 2 விஷயங்கள் வருகிறது இந்த ஹதீஸில். உள்ளச்சத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் முதலாக நீங்கள் தொழுகைக்காக ப்ரிப்பேர் ஆகணும். எவ்வாறு நாம் எதுக்கு வெளிநாட்டுக்கு போகணும்னு சொன்னா ஏர்போர்ட்டுக்கு போகணும், 3 மணி நேரம் வெளியே முன்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு, அதுபோல நாமும் ப்ரிப்பேர் ஆக வேண்டும், தொழ வேண்டும் என்று அதை கூறுகிறார்கள். ஃபகத் ஸபத அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக இந்த ஹதீஸ் நிரூபிச்சிருக்கிறாங்க. என்ன? அன்னஹு क़ால், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், லா ஸலாத பிஹஸரத்தி தஆம். கடுமையாக என்ன இருக்கு? பசி இருக்கு, கடுமையாக பசி இருக்கு. அந்த நேரத்தில் நம்ம தொழுகைக்காக போறோம், வீட்டில் என்ன செஞ்சிட்டாங்க? சாப்பாடு வச்சுட்டாங்கன்னு சொன்னா கூறுகிறார்கள், லா ஸலாத பிஹஸரத்தி தஆம். முதல்ல நீங்கள் சாப்பிடுங்கள், அதற்கு பிறகு தொழுகை வாங்க.
இங்க என்ன ஹசரத் புது ஃபத்வா கொடுக்குறீங்க, தொழுகையை விட உங்களுக்கு சாப்பாடு முக்கியமா? ஓகே வாங்க. அதுக்கப்புறம் இங்க நின்று சாப்பாடு ஆறிடுமோ, கொழும்பு ஏதாவது டேஸ்ட் குறைஞ்சிருமோ எல்லாம் வந்துட்டு இருக்கும். அதற்காக தான் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா ஸலாத பிஹத்ரதி தஆம், உங்களுடைய தொழுகையில குஷூ குறைக்கக்கூடிய முடிக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தவிர்த்து அதெல்லாம் முடிச்சுட்டு வாங்கன்னு சொன்னாங்க. தொழுகையை விட சாப்பாடு முக்கியம் கிடையாது, ஆனால் தொழுகை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது முடிச்சுட்டு வரணும் இங்கன்னு சொல்றாங்க. லா ஸலாத பிஹத், இது கிரீன் சிக்னல் வச்சுட்டு கரெக்டா நான் பாங்கு சொன்னோட சாப்பாடு வச்சுன்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கு இது எடுத்துட்டு போவாங்க மக்கள், ஹதீஸ் இருக்குல்ல சொல்லிட்டு பகிரங்கமா சொல்லுவாங்க. பாருங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பார்த்தோம்னு சொன்னா காசி அவங்களுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் தராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யக்தி காதி இன்த ஜுஆன், பசியாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஃபத்வா கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்? பசியில கோபத்தில் எதானே கேட்பான், போய் தொலைடான்னு சொல்லி எதாவது சொல்லிட்டு போயிடுவோம். அதற்காக இஸ்லாமுடைய ஷரியத்துடைய எல்லா விஷயங்கள் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாமே என்ன சின்ன சின்ன விஷயத்தை எடுத்து வச்சிருக்கிறாங்க. அப்போ தொழுகை வருவதற்கு முன்பாக இந்த மாதிரி விஷயம் இருந்தால் அது முதல்ல முடித்துக்கொண்டு அதற்கு பிறகு தொழ வேண்டும் என்று. இரண்டாவது, வலா ஹுவ யுதாஃபிஉல் அஹ்பத, தொழுகை வருவதற்கு முன்பாக டாய்லெட் போகணும்னு சொல்லிட்டு கழிவறைக்கு போக வேண்டும் என்று தேவைப்பட்டது என்றால் முதல்ல போங்க, அதுக்கப்புறம் தொழுதுன்னு சொல்றாங்க. இல்ல நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறேன், நான் தொழுதுன்னு சொன்னா 2 ரக்காத்துக்கு அப்புறம் உங்களுடைய ஸ்ட்ராங் தெரிஞ்சிடும். அதனாலதான் எப்பவும் மனிதன் பலவீனமானவன், அல்லாஹ் தஆலா கூறுகின்றார், நிச்சயமாக மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டவன். அதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க வருவீங்க, உங்களுடைய தக்வா இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனால் அந்த தக்வா எப்ப இருக்கும்? 1 ரக்காத் 2 ரக்காத், அதுக்கப்புறம் அந்த தக்வாக்கு லக்வா ஆச்சிடும். அதுக்கு பிறகு என்ன ஆயிருவீங்க? திரும்பி போயிருவீங்க. அதனால என்ன செய்ய வேண்டும்? முதலாக தொழக்கூடிய நேரத்தில் குஷூ குஸூவை வீணடிக்கக்கூடிய முடிக்கக்கூடிய காரியங்களில் தவிர்த்து இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். இது முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அதே போன்ற இன்னொரு ஹதீஸ் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையா தூக்கம் இருக்கு, அந்த நேரத்திலையும் தொழாதீங்கன்னு சொல்றாங்க. இது ஒரு நல்ல கிரீன் சிக்னல் சொல்லிட்டு மக்கள் எடுத்துட்டு போயிடுவாங்க. இது எதற்காக கூறுகின்றன என்றால் தூங்குறதுக்கு இல்ல, தொழுகை வீணாயிடக்கூடாது என்று கூறுவது விஷயம். இது எடுத்துட்டு போயிட்டு மக்கள் சொல்லிடுவாங்க, தூக்கம் வருதுங்க, இந்த நேரத்துல தொழக்கூடாதுன்னு சொல்றாங்க. இல்ல, கடுமையாக உங்களுக்கு என்ன நான் பண்றேன்னு தெரியல, அப்படியாப்பட்ட ஒரு தூக்கம் இருக்கு. ஒரு 3 நாள் டிராவல் பண்ணியிருக்கிறாங்க, தூக்கமே சுத்தம் கிடையாது. ஏன் கூறுகிறார்கள் என்றால், இந்த நேரத்தில் நீங்கள் குர்ஆன் ஓதுவீர்கள், துஆ ஓதுவீர்கள், தவறாக ஓதிட்டீங்கன்னு சொன்னா அந்த தவறான் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான். மினல் ஜின்னதி வன்னாஸ், உதாரணம் கூறுகிறார்கள் உலமாக்கள், மினல் ஜின்னதி வன்னாஸ் இடத்துல தூங்கிட்ட மினல் ஜன்னதி வன்னாஸ் தான் முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் நான் சொர்க்கத்தை கொண்டு மக்களை கொண்டு பாதுகாவல் தேடுகின்றேன் என்றும். அதற்காக தான் தூக்க நேரத்தில் கடுமையாக தூக்கம் இருக்குன்னு சொன்னா தவிர்த்து கொள்ளுங்க. அதற்கு பிறகு தூக்கம் போட்டு ஏதாவது பண்ணுங்க, அதுக்கு பிறகு தொழுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று 3வது விஷயம் பாருங்கள். இன்னைக்கு மக்கள்ல பல பேரை பார்ப்போம், அவர் சொன்ன விஷயம்தான், பள்ளி வாசலுக்கு வந்ததே பெரிய ஒரு அதிசயம்னு பார்க்கலாம். வருவார், அந்த நக்ருல் குராப், காக்கா எவ்வாறு குத்துகிறதோ அவ்வாறு அவன் செய்வான். ஆனால் கூறுகிறார்கள், ஹதீஸில் வருகிறது, இப்படியாப்பட்ட செய்யக்கூடிய மனிதன் என்ன சீக்கிரம் சீக்கிரம் தொழுதுட்டு போவான் இல்லையா, அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், இவர்கள் திருடர்கள் என்று கூறுகிறார்கள். என்ன திருடர்கள்? இன்னைக்கு திருடன்னு சொன்னா காசு பணம் ஏதாவது திருடுன்னு சொன்னா அவன் திருடன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், தொழுகையில இந்த மாதிரி இப்படியாப்பட்ட செயல் செய்தால் என்றால் கூறுகிறார்கள் அவன் திருடன் என்று கூறுகிறார்கள். எவ்வாறு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அஸ்வகுன் நாசி ஸரிகதன் அல்லதி யஸ்ரிகு மின் ஸலாத்திஹி, தொழுகை விஷயத்தில் சீக்கிரம் சீக்கிரம் தொழுது ஓடிடணும்னு சொல்றாங்க இல்லையா, அவர்கள் திருடர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். ஹதீஸில் வருகிறது, பாருங்கள், ஒரு சஹாபி, ஒரு நபி தோழர் வந்தார், சீக்கிரம் சீக்கிரம் தொழுதார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஃபஸல்லிம் அலை சலாம் சொன்னார். ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, போங்க, உங்களுடைய தொழுகையாக ஆகல, நீங்க தொழவே இல்லை, போயிட்டு தொழுங்கன்னு சொன்னாங்க. திரும்ப போனார், தொழுதார், திரும்ப வந்தார், திரும்ப ரசூலுல்லாஹ் இர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, போங்க, உங்களுடைய தொழுகை ஆகல, போங்க போய் தொழுங்க. திரும்ப போனார், தொழுதார், திரும்ப வந்தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், திரும்ப சொன்னாங்க, இர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, என்ன சொன்னாங்க? போங்க, உங்களுடைய தொழுகை ஆகல, தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட தொழுகையாக போய் தொழுங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் எனக்கு இதை விட அழகான முறையில் எவ்வாறு தொழ வேண்டும் என்று தெரியாது, கற்றுக் கொடுங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு மக்கள்கிட்ட சொன்னா அவர் ஒண்ணுமே தெரியாது, இல்ல நான் இப்படியே ஃபத்வா கேட்டுறேன், இப்படியே தொழுலான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
உங்களுக்கு தொழுகை ஆகலைன்னு சொன்னா என்ன கேட்கிறாரு? எவ்வாறு தொழுது கற்றுக் கொடுங்க. இன்னைக்கு மக்கள் என்ன எவ்வாறு கற்றுக் கொடுங்க கேட்க மாட்டாங்க. தொழுங்க, உங்களுக்கு தொழுகை ஆகலைன்னு சொன்னா அவர் சொல்லுவாங்க, அவர் கெடுக்கிறாங்க, அவர் எந்த மஸ்லக்கு எந்த மஸ்லப் தெரியாது, அவர் சொல்லிட்டு போவாருன்னு சொல்லிட்டு அதுவும் என்ன ஆணுவோம். நான் இமாம் அபூ ஹனீஃபா பின்பற்றக்கூடியவன், நான் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் பின்பற்றக்கூடியவன், அவருடைய தொழுகை அது தனின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. தொழுகை யாருடைய தொழுகை தனி கிடையாது, எல்லா தொழுகையும் ஒண்ணுதான் இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. சில விஷயங்கள்ல சுன்னாக்கள் அதிகமா இருக்கு, ஒன்னு இடத்துல 3 இருக்கு 2 இருக்கு, அது மட்டும்தான், தனித்தனி தொழுகை கிடையாது. அதற்காக பாருங்கள், ஹதீஸில் வருது, அந்த நபர் 3 முறை தொழுதும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க தொழுகலன்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்டாங்க, எவ்வாறு தொழ வேண்டும் கற்றுக் கொடுங்கன்னு சொன்னாங்க. வைதா கும்த இலா ஸலாத்தி, சொன்னார்கள், நீங்கள் தொழுகைக்காக நீங்கள் கியாம்ல இருந்தீங்க, நின்னீங்கன்னு சொன்னா என்ன சொன்னாங்க? நீங்கள் தத்மஇன்ன காயிமா, நீங்கள் நிற்கக்கூடிய நேரத்தில் எவ்வாறு இருக்க வேண்டும்? நீங்கள் திருப்தியாக நில்லுங்கன்னு சொல்றாங்க. வந்துமா சூரத்துல் நேரா சனா சுப்ஹானக்கல்லாஹும்ம ஓதணும், சூரத்துல் ஃபாத்திஹா நிதானமா ஓதணும், நீங்கள் திருப்தியாக நில்லுங்கன்னு சொல்றாங்க. தத்மஇன்ன காயிமா வஇதா ரகஅத தத்மஇன்ன ராக்கியா, நீங்க ருக்கூ செஞ்சீங்கன்னு சொன்னா திருப்தியாக ருக்கு செய்யுங்க. நிறைய பேருடைய ருக்கு எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும், நீட்டா ஸ்ட்ரைட்டா இருக்க வேண்டும் சொல்றாங்க. தலையும் நம்முடைய முதுகையும் ஸ்ட்ரைட்டா இருக்க வேண்டும். இதுதான் அது ரசூலுல்லாஹ் கூறுகிறார், இதா ரகஅத தத்மஇன்ன ராக்கியா, நீங்கள் எவ்வாறு திருப்தியாக நீங்கள் ருக்கு செய்ய வேண்டும். வைதா சஜத்த தத்மஇன்ன சாஜிதான்னு சொல்றாங்க, நீங்கள் சஜ்தா செய்தால் திருப்தியாக சஜ்தா செய்ய வேண்டும். இப்படி போனோட எந்திரிச்சாங்க, திரும்ப போனோட எந்திரிச்சுவாங்க, இது தொழுகை கிடையாது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்று ஹதீஸில் வருகிறது. அன்பார்ந்தவர்களே, குஷூ குஸுவை வீணடிக்கக்கூடிய முடிக்கக்கூடிய காரியங்கள் ஒன்று இருக்கின்றது. இது நாம் தவிர்த்தோம் என்றால் நம்மளுடைய தொழுகையில் குஷூ குஸு வரும். இரண்டாவது விஷயம் என்னவென்றால், தன்னுடைய பார்வை கீழே வைக்கணும். சஜ்தா செய்யக்கூடிய எங்க இடம் இருக்கின்றது அந்த இடத்துல வைக்கணும். இன்னைக்கு மக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, பில்டிங்கை பார்க்கறாங்க, யார் கட்டினது தெரியல, நல்லா இருக்கு டிசைன், அந்த ஆர்கிடெக்சர் கூப்பிட்டு நாம வீட்டில் கட்டிக்கலாமான்னு எல்லா தொழுகையில பார்க்கறாங்க. அன்பார்ந்தவர்களே, இது தொழுகை நிறைய பேர் இருக்கிறாங்க, சொன்னாலும் அது மாற்றிக்கொள்வதில்லை. தொழுகையில நேராக வராங்க, முன்னாடியே உட்காந்துட்டு இருந்தா ஒத்து பார்த்துட்டே இருப்பாங்க, வாட்சை பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் இந்த செவரை பார்ப்பாங்க, பில்டிங்கை பார்த்துருவாங்க, ஸ்கெட்ச் போட்டுருவாங்க, நாளைக்கு யாராவது பிளான் கொடுத்து கேட்டாங்கன்னு போட்டு கொடுத்துருவோம்னு சொல்லி. அன்பார்ந்தவர்களே, இப்படியாப்பட்ட தொழுகை வீணாக போகக்கூடிய தொழுகை. அதற்காக இப்படியாப்பட்ட செயல்கள் நாம் தொழுகையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க செய்தீர்கள் என்றால் குஷூ குஸு முடிந்து விடும், உங்களுடைய தொழுகை வீணாயிரும். தொழக்கூடிய இடத்துல சஜ்தா செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய பார்வை இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அதே போன்று 3வது விஷயம், குஷூ குஸு கொண்டு வர வேண்டும், உள்ளச்சத்தை பேண வேண்டும் என்றால், தன்னுடைய தொழுகையில் வர வேண்டும் என்றால் கூறுகிறார்கள், தொழக்கூடிய நேரத்தில் சுத்ரா வைக்க வேண்டும். சுத்ரா இல்லாமல் தொழக்கூடாதுன்னு சொல்றாங்க. பல பேருக்கு சுத்ரானா என்னன்னு தெரியாது. சுத்ரா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அளவுன்னு சொன்னா ஒரு கை அளவு சொன்னாங்க. இது தன்னுடைய முன்னாடி இருந்தா வைக்க வேண்டும், சுத்ரா வச்சுட்டு தான் தொழணும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்காக ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல பார்த்தோம்னு சொன்ன ஒரு ஹதீஸ் வருகிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒட்டகம் இருக்கும், அந்த ஒட்டகத்துல அமர்வதற்காக கஜாவான்னு சொல்லுவாங்க, அதுக்கு அந்த ஒரு சேர் மாதிரி இருக்கும், அந்த சேருடைய ஒரு கொம்பு இருக்கும் கீழே, அந்த அளவிற்கு சுத்ரான்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க என்று மார்க்க அறிஞர்கள் கூறுகிறார்கள். அப்போ சுத்ரா ஒரு கை அளவிற்கு நாம் வைக்க வேண்டும், இந்த கை இருக்கின்றதை இந்த அளவிற்கு வைக்க வேண்டும். அதே போன்று தொழுகை விஷயத்துல நிறைய பேர் என்ன குஷூ குஸுனா தவற புரிஞ்சுக்கிட்டு தவறான செயல்கள் செய்வதற்காக கரெக்டா இருக்கிறாங்க. ஒரு பையன் தொழுகையில் இடையில போறான்னு சொன்னா அந்த பையனை தடுக்க மாட்டாங்க, தொழுகை வீணாயிரும், நீ தடுக்கலன்னா தொழுகை வீணாயிரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு இருந்தாங்க, இடையில பார்த்தோம்னு சொன்னா ஒரு ஆடு குட்டி போக மாதிரி இருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, நேரா அந்த ஆடு குட்டி போவதற்கு முன்னாடி போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அன்பார்ந்தவர்களே, தொழுகையை வீணாகாமல் இருக்க வேண்டும் என்றால் இது எல்லாம் செய்ய வேண்டும். அது இல்லாம போன், எங்க ஆசிரியர் ஒரு வாட்டி சொன்னார், 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி ஒரு பேப்பர்ல நான் படித்தேன், பள்ளி வாசல்கள் எல்லாம் மியூசிக் ஆரம்பிக்கப்படும் சொல்லிட்டு. அதற்கப்புறம் அவர் சொல்றாரு, இது எனக்கு புரியவே இல்லை, டெக்னாலஜி வந்த பிறகுதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. என்னன்னு சொன்னா போன் அதுல மியூசிக் வரும் சொல்லிட்டு ஒருத்தர் எழுதி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கும் போன் வருது மறந்துட்டோம், மனிதன் என்ற அடிப்படையில மறந்துடும். போன் வருதுன்னு சொன்னா உடனே எடுத்து ஆஃப் பண்ணிடணும், அதுக்கும் தொழுகை வீணாயிரும், தொழுகை போயிடும் சொல்லிட்டு போனை தொடர்றதே இல்லை. மறந்துவர், இது தவறு.
நீங்கள் ஒரு நபர் செய்யக்கூடிய தப்பு காரணத்தினால் மற்றவர்கள் எல்லா தொழுகை போயிடுது. அதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி சில அமலுல் கலீல்னு சொல்லுவாங்க, சின்ன அமல்கள் நீங்கள் தொழுகையில செய்யலாம். ஒரு பையன் முன்னாடி போறான்னு சொன்னா நீங்க தடுக்கலாம் தொழுகையில. ஏன்னு சொன்னா உங்களுடைய தொழுகை நீங்க தான் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான் அல்லவா, வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதுன், தன்னுடைய தொழுகை மூமின்கள் பாதுகாப்பார்கள் என்று. அந்த பாதுகாப்புடைய உணர்வு நம்மளுடைய உள்ளத்தில், நம்மளுடைய வாழ்க்கையில், நம்மளுடைய தொழுகையை கொண்டு வர வேண்டும் என்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா மூலமாக ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களை, அதை கொண்டு பாருங்கள், குஷு குசு கொண்டு வரக்கூடிய இன்னொரு விஷயம் கூறுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழக்கூடிய நேரத்தில் முன்னாடி என்ன டிசைன் செஞ்சிருக்கக்கூடிய செவரோ ஏதாவது திரையோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்னு சொன்னா இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் உங்களுடைய சிந்தனை எல்லாம் மாறும், உங்களுடைய குஷு குசு உள்ளச்சம் போய்விடும் சொல்றாங்க. ஒரு ஹதீஸ் வருகிறது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை தொழுதார்கள். தொழக்கூடிய அந்த முஸல்லாக்கு முன்னாடி ஒரு திரையை தொங்கி போட்டிருந்தாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த திரையில் நிறைய டிசைன் இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடனே சொன்னார்கள், அமித்தி அன்ன ஹிராமகி ஹாதா ஃபஇன்னஹு லா தஸாலு தஸாவீருஹு தஅரிது லி ஃபீ ஸலாத்தி சொன்னாங்க. ஆயிஷாவே, சீக்கிரம் இந்த திரையை நீங்க நகர்த்துங்க, எடுத்துருங்கன்னு சொன்னாங்க. ஏனென்றால் இந்த திரையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள் என்னுடைய தொழுகையை வீணாக்கி கொண்டிருக்கின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுக்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த திரையை எடுத்தாங்க. சில சஹாபியாக்கள் கூறுகிறார்கள், அந்த திரையை கிழிச்சு நம்ம தலகாணி ஆக்கி கொண்டோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். நாம் தொழுகை விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். எந்த விஷயம் நம்முடைய தொழுகையில் இருக்கக்கூடிய குஷு குது என்று சொல்லக்கூடிய உள்ளச்சத்தை முடிக்கிறதோ அது எல்லாத்தையும் தவிர்க்க வேண்டும் என்றுதான் இந்த செய்தி நான் உங்களிடத்தில் எடுத்து வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மன்னர் அன்பளிப்பு கொடுத்திருந்தார். என்ன ஒரு ஆடை, அது ஆண்களுக்கு ஹராம் தடை செய்யப்பட்ட ஆடை. அது அந்த ஆடை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல தடை செய்யப்படலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டுட்டு தொழுதாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழக்கூடிய நேரத்துல அந்த ஆடையுடைய எல்லா விஷயமும் ரசூலுல்லாஹ்வுடைய மனசுல ஓடி இருந்துச்சு. நான் ரொம்ப மதிப்புள்ள ஆடை போட்டிருக்கிறேன், அது இதுன்னு சொல்லிட்டு மனசுல வந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடிந்த உடனே அந்த ஆடை அன்பளிப்பாக வந்தது. ஆனால் தொழுது முடிந்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவத்தோட அந்த ஆடை கழட்டி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வருது. அதுக்கு பிறகு சொன்னாங்க, லா யம்பகி ஹாதா லில் முத்தகீன், நல்லடியார்களுக்கு இந்த ஆடை ஒருபோதும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு சொன்னா என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் அந்த மன்னடத்துல கொண்டு போயிருச்சு, என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் இந்த ஆடையுடைய மதிப்பு கிட்ட கொண்டு போயிருச்சு, என்னுடைய சிந்தனை எல்லாம் தொழுகை விட்டு வெளியே போயிருச்சு. அதற்காக இப்படிப்பட்ட விஷயங்கள் எனக்கு தேவையே இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு மதிப்புள்ள ஆளை கழட்டி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹதீஸில் வருகிறது. அன்பார்ந்தவர்களே, அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல குஷு குசு தன்னுடைய தொழுகையில் கொண்டு வர வேண்டும், உள்ளச்சம் என்றால் கூறுகிறார்கள், சுப்ஹானல்லாஹ், நாம் ஓதக்கூடிய துஆ சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கு, குர்ஆன் ஓதுறோம், ஆயத்துகள் ஓதுறோம், சூரா ஃபாத்திஹா ஓதுறோம், சின்ன சின்ன துஆக்கள் தொழுகையில் ஓதுறோம் அல்லவா, அந்த துஆக்களுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அர்த்தத்தை தெரிந்து கொண்டு நாம் தொழுகை தொழுந்தால் நம்மளுடைய சிந்தனை அங்க இங்க போவாது. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, சூரா ஃபாத்திஹாவுடைய அர்த்தமே பெரும்பாலும் மக்களுக்கு தெரியாம இருக்கு. சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய அர்த்தம், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறோம்னு சொன்னா அல்லாஹ் தஆலா அதற்காக பதில் தருகின்றான் என்று பெரும்பாலும் மக்களுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தாலும் பல பேர் சொல்றது இல்லை மக்களுக்கு. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினால் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று நாம் ஓதினால் அல்லாஹ் அதற்காக பதில் அளிக்கின்றான். என்ன? அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், ஹமதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்தான், துதிபாடினான். அர் ரஹ்மானிர் ரஹீம் அஸ்னா அலைய அப்தி, மாலிகி யௌமித்தீன் மஜ்ஜதனி அப்தி. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு ஆயத்துக்கும் என்ன செய்கின்றான்? பதில் கொடுக்கின்றான். அப்போ நாம் ஒவ்வொரு ஆயத்துடைய அர்த்தத்தை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு நாம் தொழுகை தொழுதால் நம்முடைய தொழுகையில உள்ளச்சம் வந்துவிடும், நம்மளுடைய தொழுகையில இறையச்சம் வந்துவிடும், நம்மளுடைய தொழுகை மறுமைக்காக தொழுகை ஆகிவிடும், நம்மளுடைய தொழுகை நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தொழுகையாக ஆகிவிடும். இல்லை என்றால் எல்லாமே வேஸ்டா போயிடும் என்றுதான் நாம் கூறுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இது ஒன்று விஷயம். அதே போன்று இன்னொரு விஷயம் இருக்கின்றது. நாம் தொழக்கூடிய நேரத்தில் சுப்ஹானல்லாஹ், இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த ஹதீஸ் எடுத்து வச்சிருக்கிறாங்க திர்மிதி அந்த நூலில். இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை சஹீ என்று கூறுகிறார்கள். இந்த ஹதீஸ் சஹீ என்று கூறுகிறார்கள். அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு இருவர்களும் அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அவர்களுக்கு உபதேசம் செய்து சொன்னார்கள் இந்த ஹதீஸ். என்ன என்றால், நீங்கள் தன்னுடைய தொழுகையில் குஷூ குதூ, இறையச்சம், உள்ளச்சம், பணிவு கொண்டு வர வேண்டும். உங்களுடைய தொழுகை உங்களுக்கு என்ன பயன் தர வேண்டும், உங்களுடைய தொழுகையை அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும் என்றால் கூறுகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லி ஸலாத்தன் வத்தி என்று கூறுகிறார்கள். நீங்கள் தொழுகை, அந்த தொழுகை தொழக்கூடிய நேரத்தில் உங்களுடைய சிந்தனை எவ்வாறு இருக்க வேண்டும்? இதுதான் என்னுடைய வாழ்க்கையுடைய கடைசி தொழுகை, இதுதான் என்னுடைய வாழ்க்கையுடைய கடைசி தொழுகை. இப்போ இஷா தொழுது விட்டால் நாளைக்கு ஃபஜர்ல நான் திரும்ப தொழுவோனோ இல்லையா தெரியாது. திரும்ப எனக்கு அல்லாஹ் தஆலா திரும்ப உயிரோடு எழுப்புவானா தெரியாது. இதுதான் என்னுடைய கடைசி தொழுகை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு? அபு அய்யூப் அன்சாரி ரசூலுல்லாஹ்வை உயிருக்கு உயிராக நேசிக்கக்கூடிய சஹாபி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போன பிறகு இவருடைய வீட்டில் தான் தங்கினாங்க. அப்படிப்பட்ட சஹாபிக்கு ரசூலுல்லாஹ் உபதேசம் செய்றாங்க, ஸல்லி ஸலாத்தன் வத்தி, நீங்கள் தொழுதால் உங்களுடைய தொழுகை கடைசி தொழுகையாக இருக்க வேண்டும். இவ்வாறு நீங்கள் சிந்தனை கொண்டு இவ்வாறு நீங்கள் தொழுங்க என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்காக நாம் பார்த்தோம் என்றால், அன்பார்ந்தவர்களே, சஹாபாக்களுடைய தொழுகை எந்த நேரத்திலையும் குஷூ குது இல்லாமல் இருந்ததில்லை, உள்ளச்சம் இல்லாமல் இருந்ததில்லை. போர்ல தொழுறாங்க சஹாபா, சுப்ஹானல்லாஹ். ஒரு பக்கம் ஒரு ஜமாத் போயிட்டு சண்டை போட்டு இருக்கும், போராடி கொண்டிருக்கும். பின்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபாவை நிப்பாட்டி அந்த தொழுகை தொழுது கொண்டிருப்பார்கள். அதிலையும் அவங்களுடைய தொழுகையிலே உள்ளச்சம் இல்லாமல் இருந்ததில்லை. அது மட்டுமல்ல, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி வருகிறது, சுப்ஹானல்லாஹ். இது ஒரு கூறுல அவருக்கு எதிரிகள் மூலமாக அம்பு வந்து பாஞ்சிருச்சு அவங்களுடைய உடம்புல, அவங்களுடைய காலில். பல சஹாபாக்கள் முயற்சி செய்யறாங்க அந்த அம்பு கழட்டுவதற்காக. அவர்னால வலி தாங்க முடியல, கழட்டு தரல. அவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு வலி தாங்க முடியாமல் அந்த அம்பு அவர்கள் கழட்டுவதற்காக கொடுக்கவில்லை, அனுமதி கொடுக்கவில்லை, விரட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு சஹாபி வந்து சொன்னார், அன்பார்ந்தவர்களே, சுப்ஹானல்லாஹ், எப்படியாப்பட்ட தொழுகை இருந்தது பாருங்கள். அந்த நேரத்தில் ஒரு சஹாபி வராரு, நீங்க இந்த மாதிரி எல்லாம் அலி ரலியல்லாஹு போயிட்டு ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு அவரெல்லாம் கழட்ட விட மாட்டாரு, அவர் தொழும்போது நீங்க கழட்டுங்கன்னு சொன்னாங்க. ஒரு வாட்டி தொழுதுட்டு இருந்தாரு. அதற்கு பிறகு அந்த நேரத்துல சஹாபாக்கள் போயிட்டு அந்த அம்பு காலில் குத்தி கழட்டிட்டாங்க. ஆனால் அவருக்கு தெரியவே தெரியாது. அன்பார்ந்தவர், இப்படியாப்பட்ட தொழுகை இருந்தது சஹாபாக்களுடைய தொழுகை. அதற்காக தான் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். முஃமினீன்கள் வெற்றி அடைந்தார்கள் என்றால் முதலாக விஷயம் என்னவென்றால் கூறுகிறார்கள், அவர்கள் தன்னுடைய தொழுகையில் உள்ளச்சத்தை பேணினார்கள். அதற்காக அல்லாஹ் தஆலா வெற்றி அடைந்தார்கள், வெற்றி கொடுத்தான் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் கூறுகிறார்கள், அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு பாருங்க, பெரும்பாலான மக்கள் இந்த தொழுகை விஷயத்துல அலட்சியமா இருக்கிறாங்க. என்ன குஷு தொழுறாங்க, அல்ஹம்துலில்லாஹ், இல்லைன்னு இல்லை. ஆனால் குஷு குசு விஷயத்துல வந்து, நான் எதுக்கு இந்த பள்ளிக்கு போனா நீட்டி தொழ வச்சிருவாங்களோ, அந்த பள்ளிக்கு போனா ஷார்ட்டா தொழ வைப்பாங்களோ, இந்த மாதிரி சிந்தனை இருந்தால் ஒரு மனிதன் தொழுகைக்கு வரான்னு சொன்னா அவனுடைய உள்ளத்துல முஹப்பத் வரணும், நேசம்மை வரணும். என்ன நேசம்மை, என்ன முஹப்பத்? அல்லாஹ் தஆலா எனக்கு பாக்கியம் தந்திருக்கிறான் முன்னாடி நிற்பதற்காக, அல்லாஹ் தஆலா பேச போறேனா, இந்த முஹப்பத்தோடு வர வேண்டும். அப்பதான் தொழுகையில குஷு குசு இருக்கும். இல்ல அந்த பள்ளி போன ஷார்ட்டை முடிச்சிருவாங்க, போய் தொழுதுட்டு போயிடுவோம்னு சொன்னா அந்த தொழுகையாக இருக்காது. தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களை, கடைசியாக ஒரு விஷயத்தை கூறிவிட்டு நிறைவு செய்கின்றேன். பாருங்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரத்திலையும் வசியத் செய்தார்கள். எப்போ? மரணிக்கக்கூடிய நேரத்திலும், ஐயுஹன்னாஸ் அல்லாஹ் அல்லாஹ் பிஸ்ஸலாத், மக்களே நீங்கள் தொழுகை நிலைநாட்டுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரத்திலும் சொன்னார்கள் என்று ஹதீஸில் வருகிறது. அதற்காக நாம் தொழுகின்றோம் என்றால் அந்த தொழுகையில் உள்ளச்சத்தை கொண்டு வருவதற்காக நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க வேண்டும், அல்லாஹ்விடம் தௌஃபீக் கேட்க வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா நம்முடைய தொழுகையை ஏற்றுக்கொள்வார். இறுதியாக அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய என்னையும் கேட்கக்கூடிய உங்களையும் இந்த சொன்ன அனைத்து விஷயங்களை கொண்டு அமல் செய்வதற்காக பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஐவேளை தொழுகை ஜமாத்தோடு தொழுவதற்காக, அந்த தொழுகையில் இறைச்சம் உள்ளச்சம் கொண்டு வருவதற்காக அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் முயற்சி செய்வதற்காக பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.